श्री राम जय जय राम। 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 जय श्री राम। निर्विकल्पासी कल्पावे, परिकल्पिते आपण न व्हावे, मीपणासी त्यागावे येणे रीती। या ब्रह्मविद्येत चालपणी, काहीच नसावे असोनी, दक्ष आणि समाधानी तोची हे जाणे। जयासी आपण कल्पावे, तेचे आपण स्वभावे, येथे कल्पनेच्या नावे शून्य आले। पदीहून चढो नये, करावे साधन उपाये, तरीच सापडे सोये अलिप्तपणाची। राजा राजपदी असता, उगीच चाले सर्व सत्ता, साध्यची होऊनी तत्वता साधन करावे। साधन आले देहाच्या माथा, आपण देह नवे सर्वथा, ऐसा करुणी अकर्ता सहजची झाला। देह आपण ऐसे कल्पावे, तरीच साधन त्यागावे, देहातीत असता स्वभावे देह कैचा। नाते साधन नाते देह, आपला आपण निस्संदेह, देहीच असो न विदेह स्थिती ऐसी। साधने विण ब्रह्म होता, लागो पाहे देह ममता, आलस प्रबळे तत्वता ब्रह्मज्ञान मिसे। परमार्थ मिसे अर्थ जागे, ध्यान मिसे निद्रा लागे, मुक्ती मिसे दोष भोगे अनर्गलता। निरूपण मिसे निंदा घडे, संवाद मिसे वेवाद पडे, उपाधी मिसे येऊन जडे अभिमान अंगी। तैसा ब्रह्मज्ञान मिसे आलस अंतरी प्रवेशे, म्हणे साधनाचे पिसे काय करावे। जय श्री राम। जय श्री राम। சாதனா பிரதிஷ்டா நிரூபணம் அப்படிங்கிற 7வது சமாசம் 7வது தசகத்துல அருமையான பல விஷயங்கள் சொல்லிட்டு வர சமர்த்த ராமதாசர் கடைசியாக நம்ம கல்பனா சக்தியினால பிரம்மத்தை நாம் உணரலாம், பிரம்மானுபவத்துக்கு போய் நம்ம ஸ்திதமாகலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது நம்மளுக்கும் அந்த பிரம்மானுபவத்துக்கும் நடுவுல இருக்கிற தடை என்ன அப்படிங்கறத சொல்றார். அந்த தடைதான் ரொம்ப முக்கியமான விஷயம், சாரமான விஷயம். அந்த தடை அகம்பாவம் அப்படிங்கிறது தான். அகங்காரம் அகம்பாவம் ரெண்டும் வித்தியாசமான விஷயங்கள். அகங்காரம் அப்படிங்கிறது ஈகோயிஸ்டிக்கான ஒரு ஆட்டிடியூட். அகங்காரம் என்ன மாதிரி எதுவும் கிடையாது, என்ன மாதிரி வேற எவனும் கிடையாது, என்ன மாதிரி வசதி யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான் அகங்காரம். அகம்பாவம் அப்படிங்கிறது தன்னிலம். எதை பண்ணினாலுமே தனக்கு சம்பந்தமாக வச்சுதான் பண்ணுறது. ஓரளவுக்கு அந்த தன்னிலம் சுவார்த்தத்துல போய் நிற்கிறது. அதுதான் அகம்பாவம். தனக்கு 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 எனக்கு எனக்கு நான் என்னுடையது இப்படிங்கிறது மாத்திரமே இருக்கிறது தான் அகம்பாவம் என்கின்ற தோற்றம். நம்மளுக்கும் பிரம்மானுபூதிக்கும் நடுவில் இருக்கிறது இந்த அகம்பாவம் தான். அதனால்தான் கல்பனா சக்தியினால பிரம்மத்தை நம்ம அடையலாம், பிரம்மத்தை நம்ம தியானம் பண்ணி பிரம்மானுபவத்துக்கிட்ட போய் இந்த கல்பனா சக்தி நம்மளை அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்றோமே தவிர, ஓரளவுக்கு அப்புறம் கல்பனா சக்தி வேலை பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த அகம்பாவம் தான்.
அகம்பாவம் ஒருவனுக்கு இருந்ததுன்னா பிரம்மத்தை அடைய முடியாது அப்படிங்கிறது இருக்கட்டும், பிரபஞ்சத்திலேயே ஜீவிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு வந்தார். பிரபஞ்சத்திலேயே ஜீவிக்கிறதுக்கு எவன் ஒரு செல்ஃபிஷா இருக்கானோ, எவன் செல்ஃப் சென்டர்டா இருக்கானோ, எவனுக்கு தான் மாத்திரம் தன்னுடையது மாத்திரம்தான் எவனுக்கு தெரியுமோ அவன் எதற்கும் லாயக்கில்லை. அவன் எதற்கும் லாயக்கில்லைன்னா அவன் தன்னையே எல்லாத்துக்கும் லாயக்கில்லாதவனாக அவன் ஆக்கி விடுவான். 4 பேருக்கு அவனிடத்தை பழகணும் தோணாது, யாருக்குமே அவனிடத்தை ஒரு சம்பந்தம் வச்சுக்கணும்னு தோணாது. ஏன்னா அவனுக்கு தன்னுடைய வேலைதான் தன் வேலை நடந்தா போறோம், தன்னுடைய விஷயங்கள்லாம் நடந்தா போறோம், அவனுடைய நீட்ஸ் எல்லாம் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா போறோம். அவன் யாருக்கிட்ட பழகினாலும் எந்த விவகாரத்தில் இருந்தாலும் தனக்கு அதனால ஏதோ ஒரு பிரயோஜனம் இருந்ததுனால், தனக்கு அதனால ஒரு லாபம் இருந்ததுனாதான் பழகுவான், யாருக்கிட்டையுமே பேசுவான், எதுவுமே பண்ணுவான். அப்படின்னு இருக்கிறதுல அவன்கிட்ட யாரும் பழக விரும்ப மாட்டா. தானே தன்னையே இந்த லோகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு லாயக்கில்லாதவனாக ஆக்கி விடுவன். அப்படின்னு துச்சமாக இருக்கக்கூடிய இந்த பிராபஞ்சிகமான வாழ்க்கையிலேயே அப்பேற்பட்ட அகம்பாவம் அவனை கீழே தள்ளுமானால் பிரம்மானுபவத்தை பத்தி கேட்பானே அப்படிங்கிற கேள்வியை தான் இதை கேட்டார் சமர்த்த ராமதாசர். பிரம்மி கல்பனான சாஹே, எவனிடத்துல இந்த அகம்பாவம் இருக்கும், மீப்பனா அப்படின்னு சொல்றார். அகம்பாவங்கிறது மீப்பனா, த ஐனஸ், த மைனஸ் ராதர். இந்த பாவம் எவனிடத்துல இருக்கோ அப்பேற்பட்ட கல்பனை, அப்பேற்பட்ட ஆளு தன்னுடைய கல்பனா சக்தியினால் பிரம்மத்தை அடைய முடியாது. பிரம்மி கல்பனா ந சாஹே தேச்சி தே தே உபீராகே தயாசி சோது நபாகே தோச்சி சாது சாது அப்படிங்கிறார். கல்பனைக்கு பிரம்மத்துக்கிட்ட கல்பனைக்கு வாஸ்தவமா கல்பனைக்கு இடமே கிடையாது. கல்பனைக்கு அங்க இடம் இல்லாததுக்கு காரணம் இந்த மீப்பனாதான். ஆனால் அகம்பாவத்தை தள்ளி வச்சு எவனுக்கு சாதனை பண்ண தெரியறதோ அவன்தான் சாமர்த்தியசாலி. அததான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் சமர்த்தர். அது மாதிரி அகம்பாவத்தை எவன் நீப்பனாவை எவன் தள்ளி வச்சுண்டு சாதனை பண்றானோ அவன்தான் சாது. நிர்விகல்பாசி கல்பாவே பரி கல்பித்தே ஆப்பணனவாவே. ஸ்ரோதா கேட்கிறான், நீங்க சொல்றது சரிதான், ஆனா அப்ப எப்படிதான் பண்றது அந்த சாதனைய, அந்த சாதனை நான் எப்படிதான் ஈடுபடுறது? அந்த கேள்விக்கு பதில் சொல்றார் சமர்த்தர். நிர்விகல்பாசி கல்பாவே, எதிர் நிர்விகல்பமான இருக்கக்கூடிய வஸ்துவோ பிரம்மம், அந்த நிர்விகல்பமான இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நம்ம கல்பனைக்கு கொண்டு வரணும். அது ரொம்ப சுலபமாக கொண்டு வர முடியும் அப்படிங்கறது ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். எப்படி கொண்டு வர முடியும்? அந்த பிரம்மத்தினுடைய குணங்கள்லாம் என்னன்னு சொன்னேன். பிரம்மம்னா என்ன, எப்படி இருக்குங்கிறத நான் சொல்லியாச்சு. பிரம்மத்துடைய அந்த குணங்களை நம்ம மனசுல கொண்டு வரதுக்கு முடியும் நம்மளால, நம்ம கல்பனா சக்தியினால. அப்பேற்பட்ட பிரம்மம் தான் நம்மளுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது நான் உனக்கு சொன்னேன். அங்க தவறு எங்க நடக்கிறதுனா, அந்த பிரம்மத்தை நான் கல்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருக்கே, அங்கதான் தவறு நடக்கிறது. எப்போ பிரம்மம் சர்வமோ நீனும் இந்த பிரம்மம் தானே, எப்போ நீனும் இந்த பிரம்மமோ நான் கல்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நான் அங்க சேர்க்காதே, அதுவும் ஒரு மீப்பனை தான், அது ஒரு அகம்பாவம் தான். ரொம்ப சுத்தமான சாத்விகமான அகம்பாவம் சொன்னாலும் அகம்பாவம் தானே. அதனால நிர்விகல்பாசி கல்பாவே, அந்த நிர்விகல்பமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தை கல்பனைக்கு கொண்டு வரணும். ஆனா கொண்டு வரத்தேல பரி கல்பித்தே ஆப்பண நவாவே, அந்த கல்பிக்க கூடியவன் நான் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை நகர்த்திவிடும். மீபடாசி தியாகாவே ஏனே ரீதி, இப்படிதான் நான் என்னுடையது அப்படிங்கிற அந்த தோற்றத்தை இப்படிதான் நகர்த்தனம்பா. யா பிரம்ம வித்யேத்சா லபணி காஹீச்சன சாவே யசோனி. இந்த பிரம்ம வித்யை இருக்கே,
ரொம்ப ஆச்சரியமானதும் அற்புதமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிரம்ம வித்யை. இந்த பிரம்ம வித்யில என்னாகும், சாதனை பண்ணக்கூடியவன் முதல்ல சத்குருநாதாரிடத்தை சிரவணம் பண்ணி தானும் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சின்றதுக்கு அப்புறம் சாதனை பண்ணும் பொழுது நான் அந்த பிரம்மம் அப்படிங்கிற தோற்றத்தை நகர்த்தி பிரம்மம் தான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறதான் அவன் கல்பிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் வேற அந்த பிரம்மம் வேற அப்படிங்கிறத வேற்றுமையை நகர்த்தணும். அந்த வேற்றுமையை நகர்த்திவிட்டான்னா நான் அப்படிங்கிறது நகர்ந்துடும். அப்படி இந்த சாதனை பண்ணும் பொழுது நான் அந்த சாதனையை பண்றேன் அப்படிங்கறது நான் அப்படிங்கிறது திரும்பி வருது, அந்த நான் அங்க திருப்பி நகர்த்தி விடணும். அப்படி அவன் சாதனை பண்ணும் பொழுதே நான் அப்படிங்கிற தோற்றத்தை நகர்த்தின்ற அந்த சாதனையை பண்ணும் பொழுது தானே அந்த பிரம்மஸ்வரூபம் ஆக ஆயிடுவான். அப்புறம் என்ன ஆகும்னா, அவன் அந்த பிரம்மஸ்வரூபமாக ஆனப்புறம் சாதனை நின்றுடுமோ அப்படின்னு கேட்டுதுன்னா, சாதனை நிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சாதனை நடந்துருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, அவன் ஏற்கனவே இந்த லோகத்தை வாழும்போது எப்படி வாழ்ந்துட்டு அப்படி வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் பிரம்மஜானியாக இருப்பான், அலிப்தமாக இருப்பான். அப்ப என்னாகும், நான் அப்படிங்கிற ஒரு கஷேத்திரத்துல இருந்தும் வாழ்ந்துட்டு இருந்தான். அதிலேருந்து பிரம்மானுபவத்துக்கு போய் சேர்ந்தான். பிரம்மானுபவத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த அதுக்காக இந்த லோகத்தை விட்டுட்டு போனான் அப்படிங்கிறது இல்லாமல் இங்க வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா அலிப்தமாக வாழ்ந்துட்டு இருப்பான். லபணி அப்படிங்கிறார். யா பிரம்ம வித்யேச்சா லபணி. இதுதான் பிரம்ம வித்யில இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம், சமத்காரமான விஷயம். சாதாரண வித்யைகளுக்கும் பிரம்ம வித்யைக்கும் இதுதான் வித்தியாசம். சாதாரண வித்யைகள் என்னாகும்னாக்கா, யாரு ஞாதாவாக இருக்கானோ அந்த ஞாதாவும் எந்த ஞானத்தை அடையணுமோ அந்த ஞானமும் வேற வேற விஷயங்களா இருக்கும். பிரம்ம வித்யில யாரு ஞாதாவோ அடைய வேண்டிய ஞானம் பிரம்ம ஜானமாக இருக்கிறதுனால தானே அடைய வேண்டிய பொருளாக தானாகவே அவன் ஆகிதான் ஆகணும். அப்பதான் அதை அடைஞ்சவனாக ஆவான். தான் வேற பிரம்ம ஜானம் வேறன்னு இருக்கிற வரையிலும் அவன் பிரம்ம ஜானியாக இருக்க முடியாது. காஹீச்சனசாவே அசோனி. அப்போ அப்பேற்பட்ட உண்மையான பிரம்ம ஜானி எப்படி இருப்பான்னா, அவனை தவிர எதுவுமே இருக்காது. பிரம்மானுபவம் அப்படிங்கிற விஷயத்துல பிரம்மத்தை தவிர எப்படி உயர்வதும் கிடையாதோ, பிரம்மானுபவத்தை அடைஞ்சவனும் அவனை தவிர ஒண்ணுமே இருக்காது. ஆனால் இந்த லோகத்துடைய திருஷ்டியில் அவன் இருந்துட்டு இருப்பான். காஹீச்ச நசாவே ஒண்ணுமே கிடையாது, ஆனால் அசோனி இருந்துட்டே. தக்ஷாணி சமாதானி தோச்சிஹே ஜானே. அப்போ அப்பேற்பட்ட பிரம்மஜானிகளை பொருந்தியவரை இந்த லோகத்துல அவளை தவிர எதுவும் கிடையாது. ஆனா லோகத்தை பொருந்தியவரை அவ இருந்துட்டு இருக்கா, ஆனா அவ பிரம்மஜானியா இருக்காங்கிறது மட்டும்தான் லோகம் உணரும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ எனக்கு தெரியாது. தக்ஷாணி சமாதானி தோச்சிஹே ஜானே. ஓரளவுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்துடைய ஆழம் யாரு பிரம்மஜானியா ஏற்கனவே இருக்காளோ அவளுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்றார். ஜயாசி ஆப்பன கல்பாவே தோச்சி ஆப்பன ஸ்வபாவே. நம்ம எதை கல்பனை பண்றோம்? பிரம்மத்தை தானே கல்பனை பண்றோம். அந்த பிரம்மத்தை கல்பனை பண்ண போகி தானே தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்தவளாக இருந்துட்டு தானே அந்த பிரம்மமாக மாறிவிடுவார்கள். தேச்சி ஆப்பன ஸ்வபாவே. சுலபமாக மாறிவிடலாம். நான் என்னுடையது அப்படிங்கிற தோற்றத்தை நகத்தான், அவ்வளவுதான். ஏதே கல்பனேச்சியா நாவே சூன்யசாலி. அப்படி கல்பனை பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் வேற பிரம்மம் வேறமாக தான் ஆரம்பிச்சு ஆகணும். ஏன்னா அந்த நிலையில தான் இருக்கும். ஆனா நான் பிரம்மம் தான் அப்படிங்கறத அவன் தியானம் பண்ண போய் நான் பிரம்மம் தான் அப்படிங்கறத நானும் நகர்ந்ததும் என்னாகும், கல்பனை நின்னோடும், பிரம்மம் மாத்திரம் மிஞ்சும். கல்பனை சூன்யத்தை அடைஞ்சிடும். பதிஹூன சலோனையே கராவே சாதன உபாயே தரீச்ச சாம்படே சோயே அலிப்தபனாச்சி. நாம் பிரம்மஸ்வரூபம் தான் அப்படிங்கிறது மூலமான அந்த விஷயத்தை ஹிருதயத்துல வாங்கின்றவனாக தான் கல்பனை பண்ண ஆரம்பிக்கணும். அதிலேந்து எக்காரணம் கொண்டு அசையவே கூடாது. பதிஹூன சலோனையே.
என்னானாலும் பரவாயில்லை, அதிலேந்து நகரமாட்டேன், திருடமாக இருப்பேன், சலோனையே அசையாமல் இருப்பேன், கராவே சாதன உபாயே. அப்படி அசையாம இருந்துட்டு எந்தெந்த சாதனைகள்ல பண்ணணுமோ அந்த சாதனைகள்ல ஈடுபடுறது, அந்த சாதனைகளை குருநாதாள் கிட்ட இருந்து தெரிஞ்சுட்டு பண்ணணும். அப்படி ஒருவன் சாதனை பண்ணினானால் தானாகவே அலிப்தமாக இருக்கக்கூடியது, எதிலையும் பற்றுதல் இல்லாதவனாக தானாகவே இருக்கக்கூடிய அந்த நிலை அவனுக்கு கைகூடும். அப்பேற்பட்ட அலிப்தமாக இருந்திருப்பான். ஆனா எல்லாம் அவனை புரிந்து வேற அவனால இந்த லோகத்தை என்னெல்லாம் நடக்க வேண்டியது இருக்கோ எல்லாம் நடக்கும். லோகத்துல பார்க்கிறவாளுக்கு எல்லாருக்கும் இவனை பார்த்தா தன்ன மாதிரி ஒரு சாதாரண மனுஷன்னே தோணும். ஆனால் இவன் பிரம்மஜானியாக இருந்துட்டு எதிலையும் ஒட்டிக்காமல், ஆனா அவன் மூலமாக தான் எல்லாமே நடக்க வேண்டியது எல்லாம் நடக்கும். அது எப்படின்னா, ராஜா ராஜபதி அஸ்தா, ஒரு பெரிய மகாராஜா ஒருவன், அவன் ராஜ்ய பதத்துல இருக்கான். அவன் ராஜ்ய பதத்துல இருக்கும் பொழுது அவன் ராஜ்யத்துல என்னென்னலாம் நடக்க வேண்டியது இருக்கோ எல்லாம் நடக்கும். ஆனா எல்லாத்தையும் தானா இருந்து பண்ணலாம் இல்லையே. அவனுடைய சத்தா, அவனுடைய ராஜ்யம் இருக்கே, உகீஜ சாலைய சர்வ சத்தா, அவன் ஆளக்கூடியவன். அவனுடைய ஆளுமையில நடக்க வேண்டியது எல்லாம் தானா டக்கு 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 டக்குன்னு நடக்கும். அது நடக்கிறதுக்கு தான் இருந்து அவன் பண்ணம் அப்படிங்கிறது கிடையாது. அது மாதிரி சாத்தியச்சி ஹோவுனி தத்ததா சாதன கராவே. அப்பேற்பட்ட பிரம்ம வித்தியில சாதனை பண்ணக்கூடியவனுடைய நிலையும் அந்த ராஜா மாதிரி தான். அவன் எல்லாத்தையும் அலிப்தமாக இருப்பான். ஆனா அவன் நிமித்தமாக என்னெல்லாம் நடக்கணுமோ எல்லாம் தானே நடந்துட்டு போகும். சாதன ஆலே தேகாச்சியா மாதா. சாதனை அப்படிங்கறதை நான் சாதனை பண்றேன்னு அவன் சொல்லக்கூடாது. ஏன்னா சாதனை பண்ணறது அப்படிங்கறதே தேகத்துடைய கஷேத்திரத்துல சேர்ந்தது தானே. சாதனை பண்றதுங்கிறது ஆப்பன தேகனவே சர்வதா. ஆனால் நாம் தேகம் இல்லை அப்படிங்கிற ஞானம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும். ஐசே கருணி அகர்த்தா சகஜ சீசாலா. நான் இந்த தேகம் இல்லை, தேகம் ஏதோ, ஆனா நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு இருந்துட்டு சாதனை இந்த தேகத்தினால நடந்துட்டு இருக்கும் பொழுது என்னாகும்? அகர்த்தா, அந்த சாதனை பண்ணக்கூடியவனாக அவன் இல்லாததுனால அகர்த்தாவாக இருப்பான். தேக ஆப்பன ஐசே கல்பாவே தரீச்ச சாதன தியாகாவே தேகாதீத அஸ்தா சுபாவே தேக கைசா. தேக ஆப்பன ஐசே கல்பாவே. நான் இந்த தேகம் அப்படிங்கிற கல்பனை இருக்கே, அந்த கல்பனையை நகர்த்தி விடணும். தேக ஆப்பன ஐசே கல்பாவே தரீச்ச சாதன தியாகாவே. எவன் நான் இந்த தேகம் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் சாதனை பண்றதுக்கு லாயக்கு இல்லை. யாரு சாதனை பண்றானோ அவன் நான் இந்த தேகம் இல்லை, நான் இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நான் அப்படிங்கிற தோற்றத்தை வச்சுண்டாவது சாதனை பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு அப்புறமும் அந்த நான் அப்படிங்கறத நகர வேண்டியது ஆச்சே. தேகாதீத அஸ்தா சுபாவே தேக கைச்சா. ஏன்னா நான் அப்படின்னு யாரு இருக்கானோ அந்த தேகத்துக்குள்ள அவன் எவன்? அவன் பிரம்மமாச்சே. பிரம்மமாக இருக்கக்கூடியவனுக்கு தேகம் எங்கேந்து? நாத்தே சாதன நாத்தே தேக. சுத்த பிரம்மத்துக்கு தேகமும் கிடையாது, தேகம் இல்லாதத்தினால அவித்யும் கிடையாது, அவித்யும் இல்லாதத்தினால சாதனை பண்ண வேண்டிய தேவையும் பிரம்மத்துக்கு கிடையாது. ஆப்பலா ஆப்பட நிசந்தேக. பிரம்மம் தான் பிரம்மானுபூதத்துல தானே பிரம்மானுபவத்துல இருந்துட்டே இருக்கும். நிசந்தேக. எப்பேர் பிரம்மானுபவம் அப்படின்னு சொன்னோமானால் எப்பேற்பட்ட சந்தேகமும் இருக்காது. எப்பேற்பட்ட சந்தேகமும் இல்லைனா எந்த சமாதானமும் தேவையும் படாது. தேஹீச்சாசோன விதேக ஸ்திதி ஐசி. ஆச்சரியம். அப்பேற்பட்ட பிரம்மஜானிகள் கர்மவசேன ஒரு தேகத்துல வந்திருந்தால் ஆனாலும் பிரம்மஜானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த தேகத்தை இருந்துட்டு அவளுடைய பிராரப்தம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வரையிலும் அவ இந்த லோகத்திலிருந்து தேகம் தியாகம் பண்ணுவா அப்படிங்கிறது ஒண்ணு சொன்னோம். ரெண்டாவது விஷயம், இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, அப்பேற்பட்ட பிரம்மஜானிகள்
பிரம்மானுபவத்தை இருந்துட்டே லோகோபகாரமாக அவதாரம் பண்றவர்கள் ஒரு சரீரத்தை ஏத்துண்டு அந்த சரீரத்தை இருந்துட்டு இந்த லோகத்துக்கு என்னெல்லாம் பண்ணமோ பண்ணிட்டே இருப்பா. ஆனா அவ பண்ணிட்டு இருக்கிறதால எப்படி இருக்கணும்னா தேகீச்ச அசோன விதேக, இந்த தேகத்தை இருந்துட்டே விதேகர்களாக இருப்பா. அவருடைய ஸ்திதி அப்பேற்பட்ட உயர்ந்த ஸ்திதி. இது வசத்தியான ஒரு விஷயத்தை சொல்லறார் சமர்த்தர் இங்க. இது கூடவே தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லறார். அடுத்ததாக சாதனை வீண பிரம்மஹோதா, இப்பேற்பட்ட சாதனை இல்லாமல் ஒருவன் பிரம்ம பதத்தை அடைஞ்சானால், அடைய முடியாது அப்படிங்கிறது தீர்மான விஷயம். அடைஞ்சானால் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, லோகத்தை சில பேர் நான் பிரம்ம சாட்சா்காரம் ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு சில பேர் அலைஞ்சுன்னு திரிஞ்சுட்டு இருக்காளே, அவளை ஹிருதயத்தை வச்சுன்னு பேசுறார். சாதனை பின்ன பிரம்மஹோதா, ஒழுங்கான சாதனை இல்லாமல் ஒருவன் பிரம்மானுபவத்தை அடைஞ்சானால் லாகோபாகிய தேக மமதா, அவனிடத்த தன்னுடைய தேகத்துக்கிட்ட ஒரு பரிவுதான் அவனுக்கு அதிகமாக ஆகின்னு விட்டு இருக்கும். அவன் உண்மையான பிரம்மஜானி இல்லை. அவன் கிட்ட என்னத்தை நம்ம பார்க்கலாம்? ஆலச பிரபலே தத்துவதா பிரம்மஜானம் இசை. அவனிடத்த பிரம்மஜானம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆலசியம் தான் நன்னா பலிஷ்டமாக, பிரபலே ஆலசியம் நன்னா பலிஷ்டமாக அவனிடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். பரமார்த்தமிசே அர்த்த ஜாகே, அவனிடத்திலேருந்து பரமார்த்தம் நழுவி விழுந்து, பரமார்த்தமிசே அர்த்தார்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைதான் அவனிடத்தில் அதிகமாக இருக்கும். தியானமிசே நித்ராலாகே, அவன் தியானம் பண்றேன்னு கண்ண மூடின்னு உட்காண்டாலும் அவனிடத்திலிருந்து தியானம் நழுவி போய் கண்ண மூடின்னு இருக்கும் பொழுது நித்ராலாகே தூக்கம்தான் அவனுக்கு வரும். முக்தி மிசே தோஷ போகே, அவனிடத்திலிருந்து முக்தி கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எது இருக்கோ அது அவனிடத்திலிருந்து நழுவி விழுந்து முக்தி கிடைக்காமல், முக்தி கிடைக்கிறதுக்கு பதிலா நிறைய தோஷங்களை சேர்த்து வைக்கிறவனாக அவன் அரகலதா, அதுதான் நரக்கம். அது ஒரு பெரிய நரக்கம். நிரூபணமிசே நிந்தா கடே, அவன் நான் உபதேசம் பண்றேன், நிரூபணம் பண்றேன், பிரம்மத்தின் விஷயமா சில விஷயங்களை நான் பிரவச்சனம் பண்றேன், உபன்யாசம் பண்றேன் அப்படின்னு புறப்படுவான். ஆனா அப்படி புறப்பட்டு என்னாகும்? பிரம்ம விஷயத்தை பேசாமல் எத்தையோ எடுத்துண்டு பிதற்றின்று நிந்தா கடே, நிந்தை பண்ணிட்டு இருப்பான் 4 பேருக்கு எதிர்க்க. பிரம்மத்தின் விஷயத்தை நம்ம பேசுவோம் அப்படின்னு சம்பாதத்துக்கு இறங்குவான். சம்பாத விசே வேவாத கடே, அவனிடத்துல உட்காந்து பிரம்ம விசாரம் பண்ணலாம் அப்படின்னு சம்பாதம் பண்ண உட்காந்துதுன்னா சம்பாதம் நடக்காது, விவாதம் தான் நடக்கும். தான் ஏதோ ஒரு பட்சத்தை எடுத்துண்டு சாஸ்திரம் எடுத்துட்ட பட்சத்தை எடுத்துக்காமல் தன் மனசுக்கு எது தோணித்தோ அதை பேசிண்டு விவாதம் பண்ணிண்டு சண்டையை போட்டுண்டு அதனால பல குழப்பங்கள் தான் இன்னும் உண்டாகுமே தவிர ஆக வேண்டிய தெளிவு கிடைக்காது. உபாதி மீசே ஏவூன ஜடே அபிமான அங்கி, அதனால நான் என்னுடையது அப்படிங்கிற நிலையில இன்னும் ஆழ்ந்துண்டு அவன் போக 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 இப்பேற்பட்ட அகம்பாவம் பெரிய உபாதியாக மாறி உபாதி மிசே ஏ உன ஜடே, அவன் கிட்ட என்னது சேரும்? ஏ உன ஜடே அபிமான ஆங்கி, தன்னை பத்தி உள்ள அபிமானம்தான் அதிகமாக இன்னும் வளர்ந்துட்டு போய் அதுதான் அவன் கிட்ட இன்னும் ஒட்டிக்கும். தைசா பிரம்மஜானம் இசே, அதனால பிரம்மஜானம் அடையறதுக்கு பதிலா ஆலச அந்தரி பிரவேசே, ஆலசியம்தான் அவனுக்குள்ள பிரவேசம் பண்ணும் போகும். மனே சாதனாச்சே பிசே காய கராவே, கடைசியில இந்த ஆலசியமும் வந்தப்புறம் என்ன சொல்லுவான்? நான் தான் பிரம்ம ஜானத்தை அடைஞ்சவனாச்சே, நான் தான் பிரம்மானுபவத்தை அடைஞ்சவனாச்சே, இதுவே நான் ஏன் சாதனை பண்ணணும்? நான் சாதனை பண்ணி அடைய வேண்டியது என்ன இருக்கு? அடைய வேண்டியதுனா அடைஞ்சு விட்டேன், காய கராவே, நான் இனிமே அதெல்லாம் ஏன் பண்ணணும் சொல்லின்னு அலைஞ்சுட்டு தெரிவான். இப்பேற்பட்ட போலி பிரம்மஜானி கிட்டேருந்து நாம் நம்மளை காப்பாத்திக்கணும், அவா கிட்டவே அகப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை சமர்த்தர் சொல்றாரு இங்க. மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம்,
ஸ்ரீராம்.